ஐபிஎல் 2025ஓட 11th மேட்ச்சில் இன்றைக்கி சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்ஆர் வந்து விளையாடினாங்க. டாஸ் வின் பண்ண சிஎஸ்கே நாங்கள் பவுல் பண்ணுறோம்னு சொன்னாங்க. பேட்டிங் ஆட வந்தவங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெய்ஷ்வால் வந்து 4 ரன்னில் போக, அடுத்து சஞ்சு சாம்சன் அண்ட் நிதிஷ் ராணா வந்து அதிரடியாக விளையாடினாலும் சஞ்சு சாம்சனை வந்து நம்ம நூர் அகமது உள்ளே வந்ததுமே தூக்கிட்டார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராணா வந்து உண்மையிலே ரொம்ப அதிரடியாக விளையாடி 37 பந்துகளில் வந்து 89 ரன் வந்து அடிச்சிருந்தார். அவரை வந்து அஸ்வின் வந்து அவுட் பண்ணார். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா 183 அவங்க டார்கெட்டாக வச்சாங்க. இவங்க டீமில் நிதிஷ் ராணா, ஹெட்மயர், அதுக்கப்புறம் ரயன் பராக் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு ஸ்கோர் இது பண்ணாங்க. நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா மத்தீஷா, நூர் அகமத் மற்றும் கலீல் அகமது 2 விக்கெட் எடுத்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 183 எடுத்தால் வின் அப்படின்னு ஆரம்பித்தவங்களுக்கு ரச்சின் ரவீந்திரா 0ல் போக, அடுத்ததாக ருத்துராஜ் கெய்க்வாட் அண்டு ராகுல் திரிபாதி வந்து ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு தொடக்கத்தை கொடுத்தாலும் ராகுல் திரிபாதி அவசரப்பட்டு அவுட் ஆகி போயிட்டார். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிவம் துபே வந்து அவரால் முடிஞ்ச 18 ரன் 10 பாலில் அடிச்சுட்டு அவரும் கிளம்பு. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா கெய்க்வாடும் வந்து 63 ரன்களில் வெளியேட்டார். அடுத்து ஜடேஜாவும் ஓரளவுக்கு ஆடிட்டு இருந்தார். எம்எஸ் தோனி வந்தார். அவர் வந்தும் பார்த்தீங்கன்னா 16 ரன்கள் 11 பந்தில் எடுத்தார். ஈஸியாக முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி 2 ஓவரில் 40 ரன், அது 1 ஓவரில் 20 ரன் ஆச்சு. அது பார்த்திங்கன்னா கடைசியில் 6 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நல்லா போராடினாங்க சிஎஸ்கே.